அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம் இதெல்லாம் வன்முறை உணர்வு. இத சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பலம் அதிகமாகும். வன்முறை உணர்ச்சி ஏற்படும். மத்தவங்கள அடிக்கணும், ஒடுக்கணும், அடக்கணும், அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்ப அதெல்லாம் தான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் அடிச்சுக்கிட்டா இருக்காங்க, அடிமைப்படுத்திக்கிட்டா இருக்காங்க. எல்லாரும் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. எல்லா முன்னாடி ஏமாந்தவங்க நெறைய பேர் இருந்தாங்க. எதுக்கு சாதி ரீதியா நெறைய வந்து அடக்குனாங்க, ஒடுக்குனாங்க. பெண்கள ஏன் அடக்குனாங்க, ஒடுக்குனாங்க? அன்னைக்கு அறியாமையில இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. ஆஹா! யாரையும் நம்பக்கூடாது. அவங்க நல்லவங்க, இவங்க இவங்க நல்லவங்கன்னு நம்ம நெனச்சா, அவங்க அதையே பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன பண்றாங்க, நம்மள வந்து அடிமைப்படுத்திருவாங்க. அதனால இன்னைக்கு எல்லாருமே விழிப்புணர்வோட இருக்காங்க. அப்ப அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறவர்கள் எல்லாரும் இன்னைக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஒரு இடத்துல தப்பு நடந்தா தட்டி கேட்கறதுக்குன்னு நெறைய பேர் இருக்காங்க. அப்புறம் போலீஸ் எல்லாமே இருக்கறனால, நாம இந்த உணவுகள சாப்பிட்டுட்டு, நம்ம இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கோம். ஆனா இந்த உணவ சாப்பிட்டா உங்களுக்கு அந்த உணர்ச்சி தான் ஏற்படும். மத்தவங்கள அடிமைப்படுத்தணும், நான் யாருன்னு நிரூபிக்கணும், எனக்கு கீழ தான் எல்லாரும் இருக்கணும், நான் தான் உயர்ந்த இடத்துல இருக்கணும், எனக்கு கீழ எல்லாரும் இருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு விதத்துல நான் யாருங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த உணவுகளை சாப்பிட்டால் வரும். ஒரு குற்றம் செய்கிற உணர்வு கூட கொல்லணும், அடிக்கணும், வெட்டணும். போர் நடக்கிறதுக்கும் என்ன காரணம்? கோதுமை, மாவு, அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான். நீ ஒரு காய்கறிகளையும், பழங்களையும் பச்சையா சாப்பிட்டு எவனா போரிட போவானா? ஆ? அப்படின்னா காய்கறிகள் இந்த உலகத்துல போரே நடக்கக்கூடாது, குற்றங்களே நடக்கக்கூடாது, அடிமைத்தனமே இருக்கக்கூடாதுன்னா, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் உப்பே சேர்க்காம இந்த மாதிரி காய்கறிகளையும், பழங்களையும், கீரையும் பச்சையா சாப்பிடணும். எத பச்சையா சாப்பிட முடியாதோ அத மட்டும் வேக வச்சுக்க. ஆனா உப்பு சேர்த்துறாத, மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் எல்லாம் சாப்பிடவே கூடாது. இந்த மாதிரி நம்மலாம் தாவர உண்ணிகள். காய்கறிகளை பச்சையா சாப்பிடு. சாப்பிட்டா இந்த உலகத்துல போர் நடக்குமா? அவ்வளோ எனர்ஜி வராது. ஆனா தேவையான அந்த எனர்ஜி தான். ஆனா எனர்ஜிங்கிறது இருக்கு. ஒரு மாம்பழம் சாப்பிட்டா அவனுக்கு சக்தி கிடைக்கும். ஆனா ஒரு மத்தவங்கள அடிக்கிற அளவுக்கு, அடிமைப்படுத்துற அளவுக்கு, கொல்ற அளவுக்கு, போரிடுற அளவுக்கு, ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு உனக்கு எனர்ஜி கிடைக்காது. ஆனா சோறு சாப்பிட்டா, "இர்றா இந்தா வரேன்" அப்படின்னு சொல்லி அருவாள தூக்கிட்டு ஓடுவான். ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு ஓடுவான். சப்பாத்தி, ரொட்டி, மாமிசம்லாம் சாப்பிட்டாக்கா, "இந்தா துப்பாக்கி, பீரங்கி தூக்கு, ஏவுகணை அடி, கொல்லு, வெட்டு" அப்படின்னு கிளம்பிருவானுங்க. அப்போ குற்றங்களுக்கான காரணமே என்னது? குற்றங்கள் செய்யணும், கொல்லணும், அடிக்கணும், திருடணும். திருடருக்கு அளவுக்கு அதிகமான தைரியம் தேவை. அந்த தைரியம், அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற சோறு சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான தைரியமும் வரும். அப்போ வந்து அந்த மாரி, அதுக்கு இந்த உணவுகள் தான் காரணம். அப்போ இந்த குற்றவாளிகள் இருக்காங்கல்ல, சிறையில இருக்கிற குற்றவாளிகள், அவங்களால ஒண்ணும் ஆகப்போறதில்ல. இந்த நாடு வந்து அவங்க உழைச்சு தான் முன்னேறணுங்கிற அவசியம் இல்ல. அவங்கள புடிச்சு நம்ம ஜெயில்ல போட்டாச்சு. அப்படி இருக்கும்போது, அவங்களுக்கு சோறு குடுக்காதீங்க. சோறு, பூரி, பொங்கல், தோசை இது மாமிசம் இதெல்லாம் போடாதீங்க. நான் சொல்ற உணவு குடுங்க. அவங்கள திருந்திருவாங்க. அப்படி மனிதர்களாக மாறிருவாங்க. குற்றம் செய்யணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. அடிக்கணும், கொல்லணும், திருடணும், இந்த அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமே வராது அவங்களுக்கு. சோறு, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், கேழ்வரகு, கேப்பை, கூழு, களி எதுவும் குடுக்காதீங்க. அவங்களுக்கு என்ன குடுக்கணும் தெரியுமா? உப்பு சேர்க்காத காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடு. எவ்வளோ வெண்டைக்காய் வேணாலும் சாப்பிடு. இந்த சிறையில இருக்கிற குற்றவாளிகளுக்கு. ஏன்னா சிறை கூடமே பார்த்தீங்கன்னா, இன்னும் குற்றங்கள் நிரம்பி தான் இருக்கு. அங்க ஓரின சேர்க்கை இருக்கு, கஞ்சா, எல்லா போதை எல்லாமே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. காவல் நிலையத்தால. அப்போ அவங்கள ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். உணவ மாத்திரு. அவங்களுக்கு எதுக்கு மாமிசம், சோறு, பூரி, பொங்கல், தோசைலாம் எதுக்கு குடுக்குறீங்க? குடுக்காதீங்க. ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்க. ஒரு 10 நாள் நான் சொல்ற மாரியான உணவ ஒரு 10 நாள் குடுத்து பாருங்க. அவங்க வாழ்க்கையில பயங்கர சாதுவாயிடுவாங்க. ஒரு கத்தி பேச மாட்டாங்க. கெட்ட வார்த்தைலாம் போட மாட்டாங்க. ஒரு ஒரு பயங்கரமா சிந்திக்கலாம் ஆரம்பிச்சுருவாங்க. அறிவாளிகளாக மாறிவிடுவார்கள். பண்புடையவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களுக்கு உப்பு சேர்த்து எந்த உணவையும் குடுக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன குடுக்கணும்? காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பழங்கள். எவ்வளோ பழம் வேணாலும் குடுங்க. அவங்க வாழைப்பழமா? எவ்வளோ கேட்குறாங்க? சப்போட்டா, வாழைப்பழம், கேரட்டு, பீன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய், ஆ தக்காளி பழம், தேங்காய், மாதுளம்பழம், இப்படி என்ன பழம் எல்லாம் குடுங்க. அவங்ககிட்ட நல்ல உழைப்ப வாங்கிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு வேலை செஞ்சு, அவங்ககிட்ட ஒரு வயல்வெளியில தான் அவங்க உழைக்கணும். அவங்க என்ன வேலை செய்யணும் அப்படின்னா, அங்க பல்வேறு வேலைகள் இருக்கும். ஆ நெறைய அந்த மாரிலாம் இயற்கை அவங்க என்ன வேலை செய்யணும் அப்படி ஏன்னா காய்கறிகள தான் சாப்பிடுறாங்க. அப்படிங்கும்போது, முரணான வேலைகள செய்யாம இயற்கை ஒரு ஒரு இயற்கை விவசாயம் தான் பண்ணணும் அவங்க. விவசாய பண்ணை ஒரு பண்ணையிலயோ அல்லது வந்து விவசாயம் சார்ந்த வேலைகள செய்றது. இந்த காய்கறிகள அவங்க உற்பத்தி பண்ண காய்கறிகள அவங்களே சாப்பிட வைக்கணும். தேங்காய், தென்னை மரம் வளர்க்குறது இந்த மாரியான இயற்கை சார்ந்த வேலை செய்ய வச்சுட்டு, அவங்களுக்கு காய்கறிகளையும், பழங்களையும், கீரைகளையும், கிழங்குகள் எல்லாத்தையும் பச்சையாவே வேக வச்ச கிழங்குகள குடுங்க. அவங்க குற்றம் செய்ற அந்த எண்ணமே அவங்களுக்கு போயிடும். நல்ல சிந்தனை உருவாகும். ஏன்னா அவங்க குற்றவாளிகள். அவங்க அவங்க வந்து ஐய்யயோ! அப்ப அவங்கள நம்ம பரிசோதனைக்கா பண்ணிக்கலாம். அவங்கள வந்து நம்ம தப்பான வழிக்கெல்லாம் பண்ண போறதில்ல. நல்ல உணவுகளே குடுக்குறோம். எதை கொடுத்தால்
குற்றங்களுக்கு காரணம் இந்த உணவுகள் தான் எனும் பொழுது சிறையில் குற்றம் செய்ததற்காக தண்டனை பெறுகிற அந்த அந்த குற்றவாளிகளுக்கு அந்த உணவுகளை நீங்கள் கொடுக்காமல் எந்த உணவுகளை சாப்பிட்டால் மனிதர்கள் குற்றங்களை செய்ய மாட்டார்களோ அந்த உணவுகளை செய்யும்போது அதுதான் அவர்களுக்கு சரியான திருந்திருவாங்க. எல்லாருமே சிறை கூடம்னாலே அது ஒரு மருத்துவமனை போல மாறிடும். நோய்களை குணப்படுத்துகிற மருத்துவமனை போல குற்றவாளிகளை குணப்படுத்துகிற ஒரு இடமா தான் சிறைச்சாலை இருக்கணும். நோயாளிகள் மருத்துவமனைக்கு வராங்க, அவங்க நோய் குணமாயுது வெளியே. அதுபோல் குற்றவாளிகள் சிறைச்சாலைக்கு வராங்க. அப்போ அவங்க அங்கே அவனுக்கு சிகிச்சை தானே கொடுக்கப்படணும். அது அத்தோடு அவன் தண்டனையே அனுபவிக்கிறான். ஒரு ஆயுள் தண்டனை கைதி அங்கே சிறைச்சாலையில் இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன பண்ண அவங்க அந்த அவங்களுக்கு சிகிச்சையும் கொடுக்கப்பட வேண்டும். அந்த குற்ற உணர்வு, குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் அவனுக்கு இல்லாமல் போக வேண்டும். அதே நேரத்தில் அவன் 10-15 வருஷம் ஜெயிலையும் இருக்கிறான். அவன் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனையும் பண்ண, அதே நேரத்தில் சிகிச்சையும் பெறும். சிகிச்சையும் அவனுக்கு அளிக்கப்படுகிறது. காரணம், அந்த சிகிச்சை என்பது அவன் செய்கிற தொழில், இயற்கை விவசாயத்தை அவனை செய்ய வைக்கணும் அந்த குற்றவாளிகளுக்கு. அதுபோல் உணவுகளில் இந்த பச்சை உணவுகளை எவ்வளோ வேணாலும் கொடுங்க. உனக்கு யாரையும் பட்டினி போட தேவையில்லை. தக்காளி பழமாக நிறைய சாப்பிடு, வாழைப்பழமாக சாப்பிடு, வெண்டைக்காவை சாப்பிடு, கேரட்டாக சாப்பிடு, பீட்ரூட்டு சாப்பிடு, சுரைக்காவை கடித்து சாப்பிடு, உனக்கு பசிக்குதுன்னா சாப்பிடு. அப்படியே அவங்க மனிதர்களாக மாறிடுவாங்க. அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வராது, குற்றம் செய்யணுங்கிற எண்ணம் வராது, ஆரோக்கியமாக மாறிட்டு இருக்கும். உடம்பு ஒல்லி ஆகிட்டு இருக்கும். தொப்பை கிப்பை அதெல்லாம் அங்கே இருக்கவே இருக்காது. முரட்டுத்தனமாக சோம்பேறித்தனமாக நல்லா தின்னுபிட்டு தூங்கணுங்கிற எண்ணமே இருக்காது. ஏன்னா காய்கறிகளையும் பழங்களையும் பச்சையாரெலாம் சாப்பிட்டா அப்படியெல்லாம் யாரும் தூங்க மாட்டாங்க. அப்போ சிறைச்சாலைங்கிறது எதையாவது வேலை செய்யணும். ஐயோ, இந்த சோறு சாப்பிட்டா அவனுக்கு தூக்கம் தான் வரும், சோம்பேறித்தனம் தான் வரும். படுத்து விட்டு தூங்கிட்டு தேவையில்லாத பேசுறது, இந்த மாதிரியான உணர்வு தான் இந்த சிறைச்சாலை. யாராக இருந்தாலும், சிறைச்சாலை மட்டும் கிடையாது, யாராக அப்படி இருக்கும்போது சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த உணவு, நல்ல உணவுகளை கொடுங்க. நான் சொல்கிற உணவுகளை கொடுத்தா எதையாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும், நல்ல விஷயங்களை பேசுவாங்க, கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டாங்க. குற்றங்கள் செய்யணுங்கிற எண்ணம் இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்யணும், பயனுள்ள வகையில் எதாவது செய்யணும். உடல் உழைப்பு, அப்படி உடம்பெல்லாம் ஒல்லியாயிரும், அழகாயிடுவாங்க. இந்த மாதிரி சிறை கைதிகளை குற்றவாளிகள் அந்த குற்றம் செய்ய வேண்டும் என்று மீட்க வேண்டும் என்றால், உண்மையான சிறைச்சாலையை உருவாக்க வேண்டுமென்றால் நான் சொல்கிற உணவுகளை கொடுங்கள். அதுதான் உண்மையான சிறைச்சாலை. குற்றவாளிகள் சிறைச்சாலைக்கு வந்தால் திருந்தி தான் வெளியே வருவார்கள். அதுக்கு நீங்கள் ஒரு 10 நாளாவது பரிசோதனை பண்ணுங்கள். நான் சொல்கிறத கேட்டுட்டு போகாமல் ஒரு 10 நாள் பரிசோதனை, நான் சொல்கிற மாதிரியே உணவுகளை அவர்களுக்கு கொடுங்கள். அது ரொம்ப கஷ்டம். அந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா, ஐயோ முடியலை, ஏதாவது சோறு கொடுங்க, சோத்தை பார்த்து சோத்தை சாப்பிடணும் போல இருக்குது, அதுவே பெரிய தண்டனை. அதான் சோறு சாப்பிட்றது, அந்த சோத்தை கொடுக்கறது கைதிகளுக்கு சோறை கொடுப்பது தண்டனை கிடையாது. அவங்களுக்கு பழங்களையும் காய்கறிகளையும், பச்சை காய்கறிகளையும் உப்பு சேர்க்காம கொடுத்து பாருங்கள். அதுதான். தேங்காவை கொடுங்க, பழங்களை கொடுங்க, அதுதான் அவர்களுக்கு உண்மையான தண்டனை. ஒரு சிகிச்சை அது. நோய்கள் குணமாயிடும், நல்ல சிந்தனை வரும், ஒரு சிறைச்சாலையே ஒழுக்கமான ஒரு இடமா மாறிடும். அங்கே ஓரினை சேர்க்கை, குற்றம், கஞ்சா, போதையெல்லாம் வரவே வராது. பச்சை காய்கறிகளை பழங்களையும் சாப்பிட்றவங்களுக்கு போதையில் ஒரு ஆர்வமே வராது. சோறு சாப்பிட்டா தான் போதை, சிகரெட் அடிக்கணும், தம் அடிக்கணும். சோறு, மாமிசம், கேப்பை, களி இதெல்லாம் சாப்பிட்டா தான் இந்த போதைப் பொருள்லாம் கேட்கும் உடம்பு. இந்த காய்கறிகள், வெண்டைக்காவை பச்சையாக சாப்பிடணும், கோவக்காவை பச்சையாக சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிட்டாக்கா உனக்கு ஒரு போதையை தேடாது. போதைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு கஞ்சாவுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு மதுபானத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த மாதிரி அப்போ சிறைச்சாலை ஒரு சிகரெட்டுக்கு இதுக்கு ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்டு ஒருத்தன் சிகரெட் பிடிக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு நல்லவர்களாக மனிதர்களை வாழ வைக்கிற குற்றவாளிகளை உணவு மூலமாகவே திருத்தி விடலாம். அதனால் நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். ஒரு 10 நாளாவது பரிசோதித்து பாருங்கள். மாதத்தில் 10 நாள் இந்த சாப்பாடு தான்ப்பா, அதில் மாதத்தில் 20 நாள் இந்த சாப்பாடு, 10 நாள் தான் உங்களுக்கு சோறு அப்படின்னு பரிசோதனை பண்ணி பாருங்கள். அவங்க எல்லாருமே மாறிடுவாங்க. நோயெல்லாம் குணமாயிடும். சிறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நோய் இருக்கும், கண்டிப்பாக சுகர் இருக்கும். ஏன்னா சிறையில் நிறைய பேருக்கு ஒரு வன்முறை உணர்ச்சியோடு இருப்பாங்க, குற்றவாளிகளாக இருப்பாங்க. அடிக்கணும், கொல்லணும், திருடணும், இந்த மாதிரி உணர்வுகள் தான் இந்த நோய்களுக்கே காரணம். குறுகிய உணர்ச்சி, அழிக்கணுங்கிற எண்ணம் தான் நோய்களுக்கு காரணம். பிறரை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் அவரவர் உடலே அழிந்து போகிற அளவுக்கு அவர்கள் உடலில் நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்குது. அதனால் ஆக்கப்பூர்வமான உணவுகளை அவர்களுக்கு கொடுங்கள். அவர்கள் ஆக்கப்பூர்வமான மனிதர்களாக மாறுவார்கள். ஏன்னா சிறை என்பது நமக்கு ஒரு பரிசோதனை களம். அவங்ககிட்ட நம்ம மருந்தெல்லாம் பரிசோதிக்க போகிறதில்ல. இந்த மருந்துக்கு இவங்கள அந்த மாதிரி சொல்ல, ஒரு நல்ல உணவுகளை கொடுக்கலாம் சிறை கைதிகளுக்கு. அந்த அளவுக்கு நமக்கு அவங்ககிட்ட அதிகாரமும் இருக்குது, உரிமை. ஒரு தனி மனிதர்கிட்ட போய், மக்கள்கிட்ட போய் இந்த பரிசோதனை பண்ண முடியாது.
கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் சிறை கைதிகள்கிட்ட நம்ம இதை கட்டாயப்படுத்தலாம். நாம் ஒன்றும் அவங்ககிட்ட வந்து தப்பான மருந்துகளை கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட பரிசோதனை பண்ண போகிறோம். உணவை தான் நம்ம கொடுக்கணும். இயற்கை உணவுகளை கொடுங்க, எவ்வளோ வேணாலும் கொடுங்க. என்னதான் மாற்றம் நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்கள ஒன்றும் பட்டினி போடுங்க அப்படின்னு நான் சொல்லலை. அப்போ ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த மாதிரி இயற்கை உணவுகளை தேங்காய், மாம்பழம் அது இதுன்னு கொடுங்க. கொய்யாப்பழம் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ பழங்கள், ஒரு நாளைக்கு 1 கிலோ பழம் 2 கிலோ பழம்னு சொல்லிட்டு இருக்குது. காய்கறிகள் இருக்குது, இலைத்தலைகள், கீரைகள் பச்சையாக சாப்பிடுங்க. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், அதே நம்ம அதுலேருந்தே பெரிய மாற்றம் ஏற்படுதுங்க அப்படின்னு நம்ம வந்து மக்கள் முன்னாடி அதை வைக்கலாம்.